சீனு, வெளியில வாடா சீனு. யார் இவரு வீட்டுக்கு வந்து கத்திக்கிட்டு இருக்காரு? ஆ? ஆ. வாடா வெளியில. என்னடா சீனு, நீ மட்டும் வந்திருக்க? உன் பொண்டாட்டிய கூட்டு வாடா. ஏங்க, நான் சீனோட பொண்டாட்டி தாங்க. ஐ ஐ, என்னையே ஏமாத்த பாக்குறியா? இத பாரு, நான் எவ்வளவு குடிச்சாலும் ஸ்டெடியா இருப்பேன். என்னை யாராலையும் ஏமாத்த முடியாது. நீ போய் உன் பொண்டாட்டிய கூட்டு வா. அப்பதான் நீ சொன்னதெல்லாம் உன் பொண்டாட்டி கிட்ட சொல்ல முடியும். போய் கூட்டு வாடா. இங்க பாருங்க, நீங்க ரொம்ப ஓவரா குடிச்சிருக்கீங்க. நீங்க போயிட்டு காலையில வாங்க. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். என்னடா சீனு, எங்கிட்டயே நடிக்கிறியா? நீ தானே எங்கிட்ட வந்து கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் ஆகுது, இது வரைக்கும் என் பொண்டாட்டிக்கும் எனக்கும் முதல்ல நடக்கலன்னு சொன்னேன்லடா. என் பொண்டாட்டி அதுக்கு சம்மதிக்கல. நீ வந்து சொல்லு மாமான்னு சொல்லி என்கிட்ட புலம்பிட்டு போனியடா. மறந்துட்டியா? உன் பொண்டாட்டிய கூப்பிடாம நீ ஏன் வந்து நிக்கிறியாடா? போடா, போய் உன் பொண்டாட்டிய கூட்டு வாடா. நான் அவகிட்ட தான் பேசணும். நான் சொன்னா உன் பொண்டாட்டி கேப்பா. வயசுல பெரியவன் சொல்றல, போ போடா. ஓஹோ சீனு, இதெல்லாம் உன்னோட வேலையா? என்கிட்ட நேரடியா கேட்காம ஆளு செட் பண்ணி கேக்குறியா? என்னடா நீ இன்னும் நின்னு என்னையே பாக்குற? ஏண்டா போவியா போக மாட்டியா? இங்க பாரு, நீ கூட்டு வந்தாதான் நான் வீட்டை விட்டியா வெளியே போவேன். அதனால டேய், நீ போ, போய் கூட்டு வாடா. போடா, உட்காருங்க உட்காருங்க. ஓரமா திண்ணையில உட்கார்றான். அண்ணே, போடா. நான் தானே சீனு, சொல்லுங்கண்ணே. ஏய், உன்கிட்ட சொல்றதுக்கு என்னடா இருக்கு? நீ போய் உன் பொண்டாட்டிய கூட்டு வாடா. ஆமா, அவ பேர் என்ன? மாயா. மாயா, அவளை கூட்டு வாடா. அண்ணே, அவ வர மாட்டேங்கிறானே. விரும்பாண்டி வந்திருக்கேன்னு சொல்றா. போய் கூட்டு வாடா. என்ன சொன்னாலும் அவ வர மாட்டேங்கிறானே. அவகிட்ட தானே உன் கஷ்டத்தை பத்தி சொல்ல முடியும். உன்கிட்ட சொல்லி என்னடா பிரயோஜனம்? உன் பொண்டாட்டிக்கிட்ட தானே சொல்லணும். ஆனாலும் நீ ரொம்ப நல்ல பையன்டா. நீ ரொம்ப பாவம்டா. நீ ரொம்ப ஏங்கி போயிருக்கடா. உனக்கும் சீக்கிரம் அப்பா ஆகணுங்கிற ஆசை இருக்காதா? இதெல்லாம் பேசணும்னு தானே நீ எனக்கு எழுதி கொடுத்த. நீயே வசனத்தெல்லாம் கேட்டுட்டு இருந்தா எப்படிடா? டேய் சீனு, ஆளை செட் பண்ணி அவங்க பேச வேண்டிய டயலாக் எல்லாம் ரெடி பண்ணி பக்காவா கூட்டிட்டு வந்திருக்கியா? ஆனா இவர் குடிச்சிட்டு வந்து எல்லாத்தையும் சொதப்பிட்டாரு. ஐயோ, ஆனா இதெல்லாம் வீட்டுல இருக்கிறவங்க பார்த்தா மானமே போயிடுமே.